பாதுகாப்பு வேணும்னா நாங்க எல்லாரும் வந்து டிவி கேக்கு தான் போடுவோம். அந்த வாட்டி ஸ்டாலின் சாருக்கு நாங்க போட மாட்டோம். ஸ்டாலின் சாருக்கு மக்கள் தான் முக்கியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்லைங்க. குடிக்கிற தண்ணி கூட காவா தண்ணியாக கலந்து வருது இங்கெல்லாம். நான் இதுக்கு வரல அப்படின்னா அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு வராங்க வரல, ஆனா கூட இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை போது வராரு பாத்தீங்களா? சப்போட்டா வந்து சாட்டை திருமுருகனும் பேசிட்டு இருக்காரு, சீமானும் பேசிட்டு இருக்காரு. சீமான் சார் ரொம்ப மோசமா பேசுறாரு. அவரு என்ன கொடுத்தாலும் என்னங்க புளிய குத்தா வாங்கிப்பாங்களா யாராவது? அறிவோட பேசுறாரு அவரு, அறிவோட பேசுறாரு அவரு. பெரம்பூர்ல வந்து கிறிஸ்துவர் வகுப்பு தான் அதிகமா இருக்கு, அதனால வந்து அவர் அதனாலதான் அங்க நிக்கிறாருன்னு அவர் ஒரு மதத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல வந்து மத அரசியல் பண்றது, ஜாதி அரசியல் பண்றது, இதெல்லாம் எப்ப இவங்க விட போறாங்கன்னு தெரியல. தளபதி வந்து எல்லாருக்குமே பொதுவாதான் இருக்காரு. நான் ஒரே வாரத்துல முடிக்கணும்னா சாட்டை முருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தளபதி விஜய் இருக்காங்க. இல்லை, பெரம்பூர் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தாங்க. கண்டிப்பாக கொளத்தூரில் ஜெயிப்பாங்க. 100% ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ஓட்டு பிரியறதை வச்சு தான் வந்து ஓட்டு பிரிஞ்சிரும், அதனால நீங்கள் வந்து சேஃபாக பண்ணுங்க, ஓட்டு பார்த்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. மக்கள் மனசு வச்சா யாரை வேணால் சிஎம்மாக உட்கார வைக்கலாங்க. தளபதி கண்டிப்பாக வருவார். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வேணும். எங்களுக்கு வந்து பாதுகாப்பான அரசியல் தான் வேணும், மக்களுக்கு சேஃபான அரசியல் தான் வேணும். கண்டிப்பா தளபதி தான் ஜெயிப்பார். நீ தளபதி வந்தாருல, பாத்தீங்களா? எப்படி இருந்தது? என்ன சொன்னாரு? பார்த்தாரு. பெண்கள் பாதுகாப்பா, குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, நிறைய இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. எங்களுக்கு நிச்சயமா அவர் வந்தாருன்னா மாற்றம் இருக்கும் தோணுது. கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறாரு, அவரை எதிர்த்து நம்ம டிவிகேல இருந்து விஎஸ் பாபுன்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு. எங்க மாவட்ட செயலாளர் வந்து தனிகா அண்ணா கண்டிப்பா ஜெயிக்க வைப்பார். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அண்ணாவை பார்த்ததுல. இந்த வருஷம் வந்து எலெக்ஷன்ல வந்து அண்ணா சிஎம்மா வந்து உட்காரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்க வீட்டுல எல்லாரும் ஓட்டரும் அவருக்கு ஓட்டு சார். எங்க ஃபேமிலியில 35 ஓட்டு அவருக்கு தான் சார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நாங்க எல்லாரும் வந்து டிவி கேக்கு தான் போடுவோம். அந்த வாட்டி ஸ்டாலின் சாருக்கு நாங்க போட மாட்டோம். அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் டைம் வரும்போது சொல்றாரு, ஆனா எதுவும் வந்து பண்ணதில்ல. சுத்தமா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்கு. தளபதி வந்தா கண்டிப்பா மாத்துவாருண்ணா. அவர் மாத்தாமலாம் இருக்க மாட்டாரு. சொன்னா அக்கா காப்பாத்தாரு எங்க விஜய் அண்ணா. புரட்சி தலைவருக்கு அப்புறம் இவரை நம்புறோம் சார் நாங்க. ஆமா, நல்லது. எம்ஜிஆருக்கு அப்புறம் நாங்க நம்புறோம். நான் வந்து இது வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்கேன். இதுக்கு எனக்கு இப்ப 55 வயசு ஆகுது சார். இந்த 55 வயசுல இது எத்தனாவது ஓட்டுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. சூரியனுக்கு தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஓட்டு ஐடியாது வரைக்கும் நான் வாங்குனதில்ல. இந்த வாட்டி விஜய் அண்ணாக்கு போடணும்ட்டு நான் ஓட்டு ஐடியெல்லாம் வாங்கி என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் இந்த வருஷம். என்னோட நான் பிறந்து இந்த லைஃப்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஓட்டு அவரை நேரா பார்த்தேன். ஒரு உற்சாகத்தோட இருந்துச்சு, ஒரு பூரிப்போட இருந்துச்சு. இந்த மக்களை பார்க்கும்போது திருவிழா மாதிரி இருந்துச்சு. தளபதி சொல்றாரு, குழந்தைங்களை கூட்டு வரவேனா, தயவு செஞ்சு கூட்டு வராதீங்கன்னு பல இடத்துல சொல்றாரு. ஆனா கேட்க மாட்டேன்றாங்க. அந்த பசங்களும் உற்சாகத்தோட வராங்க, அவங்களோட பெற்றவங்களும் உற்சாகத்தோட வராங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கை இருக்குன்னா, ஒர்க் பண்ண போறவங்க கூட நின்றுட்டு தளபதியை பார்த்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. தளபதி மேல வெறியா இருக்காங்க. தளபதி இறங்கி இன்னைக்கு ஆரம்பிச்சோடனே இங்க பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. இதுல வேட்டை சாட்டை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க தளபதி முன்னாடி என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்க சீக்கிரம் பார்க்கலாம். அந்த திருவிழாவுடைய முதல் எடுப்பே இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. கண்ணால பார்க்க முடியல, நிகழ்ச்சியா இருக்கு. நிகழ்ச்சியா பார்க்குறோம், மகிழ்ச்சியா பார்க்குறோம். அடுத்து தளபதி தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தளபதி கண்டிப்பா ஜெயிப்பாரு. தளபதி தொகுதியில மகத்தான வெற்றி கிடைக்கும். தளபதி இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சரி, ஆல் ஏரியாவிலையும் அவர் தான் கிங்கு, அவர் தான் கிங் மேக்கர். அது யாருனாலையும் மாற்ற முடியாது. டிவிகே சார் 234 தொகுதி அடிக்கிறேன் சார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி நம்மதே, இந்த வெற்றி நம்மதே. எங்கள் அண்ணன் வந்தார், இப்போ கட்டாயம் வெற்றி நம்மதே. அதுவும் கொளத்தூர் தொகுதியை அடிக்கிறோம்.
இங்கேருந்து ஸ்டார்ட் எல்லாம். டிவிக்கே. இப்போ கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறாரு. நாங்க விஜய் அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், ஸ்டாலின் சாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அவங்க சொல்றது ஒண்ணு சேருது ஒண்ணு அவங்க கட்சியே. ஆனா எங்க விஜய் அண்ணா வந்து அந்த மாதிரி கிடையாது. எந்த இதுவுமே கிடைச்சது இல்ல. உயிர்ல கூட என் வீடு ஓடு கூட பறந்து நாங்க இது வரைக்கும் அவர்கிட்ட 1 ரூபாய் கூட வாங்கல சார். எனக்கு 1 ரூபாய் கூட நான் வாங்கி பண்ணல. அவருக்கு 1 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி பஸ் வந்து வேற வழி இல்ல, நாங்க அதுல தான் போக அதனால அந்த பஸ்ல போறோம். ஆனா வந்து ஃப்ரீ பஸ் நாங்க வந்து எதுவுமே வேணாம். எங்களுக்கு வந்து வந்தாருன்னா விலைவாசி கம்மியாகும், எங்களுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையோட நாங்க இருக்கோம் சார். நாங்க அந்த நம்பிக்கையில இப்ப நாங்க இறங்குறோம். இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி இவரும் வருவாரு. நம்பி வந்திருக்காரு, நம்ம வாழ வைப்போம். ஜெயிக்கணுங்க. ஏன்னா இது வரைக்கும் அமைதியா தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ பெண்களை பத்தி எதுக்கு இப்படி ஒஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் கேக்குறேன், ஸ்டாலின் சார் மேல ஒரு மரியாதை இருக்கு, அப்படிலாம் நான் தப்பு சொல்ல. ஆனா இப்போ பெண்களை பத்தி இப்படி பேசுறாங்கல்ல, அவரு ஏன் வெளியே வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு? அப்படியே அமைதியா இருக்காரு. ஏன் அவங்க ஆளுங்க வந்து வெளியே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களா? மறைமுகமா இருந்தப்போ இப்ப நேரடியா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு பேட்டியில என்னெல்லாம் பேசுறாங்க. என்ன இது கொடுத்தா வாங்கிட்டீங்க, அதை கொடுத்தா வாங்கிட்டீங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்களா? அப்படி பேசலாமா தரம் தாழ்ந்து? அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் வந்து நம்ம தாவக தொண்ட பெண்களை பத்தி தரக்குறைவா பேசியிருக்காருல. அதுதான் சார், அவர் பேசுறது முட்டாள்தானு அவருக்கே தெரியும். அவர் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் அவரை திட்டிருப்பாங்க. நாங்களும் எல்லாருமே சேர்ந்து நல்லா திட்டோம் அவரை. அவர் வந்து நல்லவரா இருந்தா, ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா அவர் நல்ல மாதிரி பேசியிருப்பாரு. அவர் அந்த மாதிரி பேசல. அவர் கேவலமா பேசினாருல. அவங்க வீட்டுல லேடிஸ் இருக்காங்களா, அதெல்லாம் பேசல. அவர் இப்படிதானே பேசினாரு, கேவலமா பேசுறாருல. அந்த அந்த பொம்பளை லிஸ்ட்ல அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, அவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்களும் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான். அவர் லேடிஸ் எல்லாரும் தானே சொன்னாரு. அந்த லேடிஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலி இருந்தா. அதனால வந்து அந்த வந்து அவர் மேலே அவர் துப்பிக்கினாரு. ஆச்சு, அவ்வளவுதான். தளபதி பாத்தீங்களா எப்படி நல்லா இருந்தாரு. எங்க அண்ணன் அழகுதான். எங்கதான் தன்னால வந்து சார் குரல் எல்லாம் ஒரு நடிகரை பாக்கணும் அப்படின்லாம் எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க விஜய் அண்ணாக்கு தான் நாங்க போடுவோம், வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப திமுக ஆட்சி கண்டிக்க மாட்டேங்குது, புரியுதுங்களா? இப்ப கண்டிக்கல திமுக ஆட்சி. பொன்ராஜ்ன்றவர் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உண்மையிலே ரொம்ப தப்பான விஷயங்க. அவருக்கு சப்போர்ட்டா சேக்குவார் ஒருத்தர் வராரு, சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வராரு. என்னது இது? பெண்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா? பொன்ராஜ் சப்போர்ட்டா வந்து சாட்டை திருமுருகனும் பேசிட்டு இருக்காரு, சீமானும் பேசிட்டு இருக்காரு. சீமான் சார் ரொம்ப மோசமா பேசுறாரு. அவரு என்ன கொடுத்தாலும் என்னங்க புளிய குத்தா வாங்கிப்பாங்களா யாராவது? அறிவோட பேசுறாரு அவரு, அறிவோட பேசுறாரு அவரு. பொன்ராஜ் பேசுறது நியாயம். அது எப்படிங்க நியாயமாகும்? டிவிக்கே பெண்களை தப்பா பேசுவீங்களா? அப்ப மத்த கட்சியில இருக்கிற பெண்களா ரொம்ப நல்லவங்களோ? சொல்லுங்க. இத என்ன கேட்டா ஸ்டாலின் சார் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அவர் எடுக்கல. அவரு வந்து இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லல. இதுல எங்க தளபதி ஏன் பேசலன்ற கேள்வி கேக்குறாங்க. போன வாட்டி அவரு முதல் முறையா வராரு, வாய்ப்பு கொடுக்கணும். யாரா இருந்தாலும் முதல் முறையா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஓட்டு போட்டேங்க அவருக்கு. பெரம்பூர் தொகுதி இந்த கொளத்தூர் எல்லாம் வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்றாங்க. எல்லாம் கோட்டை தான். அந்த கோட்டையில இருக்கவங்களே அவரை வேடிக்கை பாக்குறதுக்கு வெளியில நிக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன நடக்குது நம்ம எலெக்ஷன்ல பாத்துடலாம். கண்டிப்பா ஜெயிப்பார், இதுல எந்த ஒரு நீங்க டவுட்டே பட வேணாம். அவரு வராருன்னொடனே அங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் மாநாடா மாறிடுச்சு. கூட்டம் இல்ல, மாநாடா மாறிச்சு. நம்ம அவங்கள வேணான்னு சொல்றோம், உள்ள போங்கன்றோம், மக்கள் கதற மாட்டேன்றாங்க. அவர் வராருன்னு தாரிப்பு பெற்று முன்னாடி ஒடியாடுறாங்க மக்கள். இதுதான் அவர் மேல வச்சிருக்க அன்பு, பாசம். இந்த பாசம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அவர் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தளபதி விஜய் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் அவர் இருக்காரு. அதனாலதான் அவர் மேல இருக்க பாசப்பட்டு எல்லாம் வராங்க. ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம், இது வரைக்கும் நான் நோட்டாக தான் போட்டிருந்தேன், இனி நான் தளபதி தான் போட போறேன்றத சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு தளபதி மேல பாசமும் பட்டிருக்கு. பார்ப்போம், நாங்களும் வெயிட் பண்றோம் பாக்குறதுக்காக. தான் இதுக்கு வரல அப்படின்னா அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு வராங்க வரல. ஆனா கூட இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை போது வராரு பாத்தீங்களா, அவர் தாங்க தலைவர். இந்த மாதிரி வந்து இப்போ தளபதி வந்து பெரம்பூர்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சாட்டை திருமுருங்க அது வந்து நேத்தே வந்து என்ன சொல்றாருன்னா, பெரம்பூர்ல வந்து கிறிஸ்துவர் வகுப்பு தான் அதிகமா இருக்கு, அதனால வந்து அவர் அதனாலதான் அங்க நிக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு மதத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் ஒரே வாரத்துல முடிக்கணும்னா, சாட்டை முருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு விளக்கம் கொடுக்கணும். அவங்க ஒரு ஆளாவே நான் மதிக்கலைங்க. உண்மையா சொல்லணும்னா இவங்களை பத்தி பேசவே விருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு ஒஸ்ட். ஓகேங்களா? இவங்களை பத்தி எல்லாம் பேசவே நாங்க விரும்பல.
வந்து மத அரசியல் பண்றது, ஜாதி அரசியல் பண்றது, இதெல்லாம் எப்போ இவங்க விட போறாங்கன்னு தெரியல. தளபதி வந்து எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்காரு. மதத்தையோ ஜாதியோ மனுஷங்களை எல்லாருமே எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு தான் அவங்க கொள்கையே. அதனால இதை பத்தி மதத்தை பத்தியோ ஜாதியை பத்தியோ நீங்க மறுபடியும் எடுத்துட்டு வர்றது ரொம்ப தப்பான விஷயம். அதை பத்தி பேச வேண்டாம். 2026 அண்ணன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. மக்கள் வர வைப்பாங்க. எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. தளபதி மக்களுக்காக வந்திருக்காரு. மக்கள் தளபதிக்காக செய்வாங்க.